தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஸ்டாலின் சார் எதுக்காக டெல்லிக்கு போகிறீங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, ஆகையால் இந்த டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் கலந்து கொள்ளவில்லை, புறக்கணிப்பதாக அறிவித்தார். அதே மாதிரி புறக்கணித்தார். இப்பொழுது நிலைமை மாறிவிட்டதா? தமிழக அரசு நிதியை தாராளமாக தமிழ்நாட்டுக்கு வழங்குகிறதா? தேசிய கல்விக் கொள்கைப்படி தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசு வழக்கு தொடுக்க உள்ளது. மேலும் ஜிஎஸ்டி வரி பங்கீடு சரியாக பகிரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. மேலும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சுமூகமான உறவு கிடையாது. கவர்னர் மூலமாக நிறைய பிரச்சனைகளை மாநில அரசு சந்தித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த மு.க.ஸ்டாலின் இந்த ஆண்டு கலந்து கொள்வதற்கு காரணம் என்ன? டெல்லி செல்வதற்கு ஆர்வமாக இருப்பதன் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் டெல்லி செல்கிறார். அதாவது உதயநிதி ஸ்டாலினை சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தூக்கி உள்ளே வைக்கணும், அதுதான் பாஜகவுடைய முடிவு. அதன்படி 2 நபர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. ஒன்று உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர், இன்னொன்று உதயநிதியின் நெருங்கிய நண்பரான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர். இவர்கள் 2 பேருடைய வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்பொழுது வீட்டில் யாரும் இல்லை. இருவரும் தப்பி துபாய் ஓடிவிட்டனர். துபாயிலிருந்து லண்டன் சென்றதாக தகவல் உள்ளது. அந்த வீட்டை சீல் வைத்து உள்ளது. மேலும் டாஸ்மாக் ஊழல் சூடுபிடித்துள்ளது. டாஸ்மாக் மேலாளர்கள் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழல் வழக்கும் சூடுபிடித்துள்ளது. ஆக இந்த 2 வழக்குகளும் கருணாநிதி குடும்பத்துக்கு கழுத்தை நெரிப்பது போன்று உள்ளது. தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதுதான் உண்மை. மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்வது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அல்ல. அது ஃபார்மாலிட்டிஸ்காண்டி கலந்து கொள்ள போகிறார். ஆனால் உண்மையிலே என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து சரி கட்டுவதற்காக அவர் டெல்லி செல்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நிதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்கணும், நல்லது நடக்கணும், அதுக்காக வேண்டி தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளார். உண்மை அது கிடையாது. பாஜக கருணாநிதி குடும்பத்தை உள்ளதள்ளணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. அதிலிருந்து தப்பிப்பதற்காக, பாஜகவை சரி கட்டுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். அதுதான் உண்மை. அமலாக்கத்துறை சோதனை இங்கே நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் வீட்டில் சோதனை நடக்குதோ அவங்க போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திப்பாங்க. துரைமுருகன் வீட்டில் சோதனை நடந்துகிட்ருக்கே, காலையிலேயே போய் அவர் துரைமுருகன் போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தாங்க. அமைச்சர் நேரு வீட்டில் சோதனை நடக்குது, அமைச்சர் நேரு போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் போய் சந்திக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், நகர்ப்புற அமைச்சர் நேரு போய் சந்திக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? நிதி அமைச்சர் தானே போய் சந்திக்கணும், இல்லாட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்கணும். இங்கே சோதனை நடக்கும்போது நிதியமைச்சரை போய் சந்திக்கிறாங்க. உண்மை என்னென்னா, இவங்க போய் அமலாக்கத்துறை சோதனைகளிலிருந்து தன்னை தப்பிப்பதற்காக நிர்மலா சீதாராமனை சரி கட்டுவதற்காக போய் கலந்து கொள்கிறார்கள். அதான் உண்மை. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கனிமொழி போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாங்க. ஏன்? கனிமொழி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவ்வளோதான். இன்றைக்கி வெளிநாடு போகிறாங்க, ஓகே. வெளிநாடு போனால் வெளியுறவு அமைச்சரை போய் சந்திக்கலாம், இல்லாட்டினா பாதுகாப்பு அமைச்சரை போய் சந்திக்கலாம். ஏன்னா பாகிஸ்தானுடைய தீவிரவாத செயலை உலகெங்கும் போய் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ வெளியுறவு அமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று போகலாம், பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து வாழ்த்து போட்டு போகலாம், இல்லாட்டினா மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்று போகலாம். நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை போய் சந்திக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், நிதியமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அமலாக்கத்துறை இருக்குது. அதுதான் உண்மை. அதனால் சற்று நேரத்துக்கு முன்பாக கனிமொழி போய் சந்திச்சிருக்காங்க. நீ அடுத்தது மு.க.ஸ்டாலினே எல்லாம் போய் குடும்பத்தோடு போய் சந்திக்க இருக்காங்க. அதான் உண்மை. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த கூட்டத்தில் போய் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்லலை. தன்னுடைய மகனை, கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் டெல்லி செல்கிறார். அதுதான் உண்மை.